வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீதமான சப்பாத்தியை வச்சு 10 நிமிஷத்தில் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான லட்டு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ லட்டு பண்ணுறதுக்கு 3 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். நான் காலையில் செஞ்ச மீதமான சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சும்மா ரஃப்பாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3 சப்பாத்தியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பிச்சு வச்சுருக்க சப்பாத்தி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி எல்லாம் சேர்த்த அப்புறம் இதை நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சப்பாத்தியை நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச சப்பாத்தியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்தப்புறம் அது கூடயே 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லமும் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக பவுடராட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வேர்க்கடலை நாட்டு சக்கரை எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்துதான் நாம் சப்பாத்தியை பவுடராக அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடயே வேர்க்கடலையும் நாட்டு சக்கரை பொடியும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இது கூடயே உங்களுக்கு வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க, தண்ணி சேர்க்காம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதை சின்ன சின்ன லட்டுவாக நம்ம பிடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நாம் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். மீதமான சப்பாத்தியை வச்சு சூப்பராக லட்டு செஞ்சாச்சு. இன்றைக்கி நான் 3 சப்பாத்தி தான் எடுத்திருந்தேன். 3 சப்பாத்தியில் 8 லட்டு கிடச்சிருக்கு. இது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.